ஒரு மனிதரோட லைஃப் கிராஃப் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எப்பவுமே அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் அப்படின்றது இருந்துட்டு தான் இருக்கும். அதே மாதிரியே இன்னைக்கு நம்ம பேச போற ஒருத்தரோட கிராஃபும் வந்துட்டு ஒரு நத்திங் ஒண்ணுமே இல்லாம இருந்து பயங்கர ஒரு வெற்றிக்கு போய் திருப்பி வந்துட்டு பயங்கரமான ஒரு வீழ்ச்சியை சந்திச்சு ஒரு ஃபெயிலியருக்குள்ள போய் அவர் எப்படி வந்துட்டு அவரோட பிஸ்னஸை திருப்பி மேலே எடுத்துட்டு வந்தாரு, இன்னைக்கு வரைக்கும் எப்படி அது ஸ்ட்ராங்காக நின்றுட்டு இருக்கு அப்படின்றத பற்றி தான் இன்னைக்கு வீடியோவில் நம்ம பேச போகிறோம். ஃப்ரெஞ்ச் லக்ஸூரியஸ் பேக் பிராண்டான லூயி விட்டான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த பர்டிகுலர் பிராண்ட் எப்படி உருவாச்சு? ஒரு 13 வயசு பையன் தங்குறதுக்கு வீடு இல்லாமல் காசு இல்லாமல் எதுவுமே இல்லாமல் இருந்த 13 வயசு பையனால் எப்படி வந்துட்டு இவ்வளோ பெரிய ஒரு லக்ஸூரியஸ் பேக் பிராண்டை உருவாக்க முடிஞ்சிச்சு. இன்னைக்கு வரைக்கும் அது வந்து நம்ம பேசிட்டு இருக்கோம். இன்னைக்கு வரைக்கும் அது வந்துட்டு ஒரு காஸ்ட்லியஸ்ட் பிராண்டாக வந்து இருந்துட்டு இருக்கு. எப்படி வந்துட்டு காஸ்ட்லியஸ்ட் பிராண்டுன்னு சொல்லும்போது நீங்க எந்த அளவுக்கு யோசிக்கிறீங்கன்னு தெரியல. உதாரணத்துக்கு இந்த லூயி விட்டான் அப்படின்னு சொல்லப்படுற பிராண்ட் இருக்கக்கூடிய சீப்பஸ்ட் ப்ராடக்ட் எதுன்னு பார்த்தோம்னா ஒரு குட்டி பர்ஸ். அந்த பர்ஸோட விலை 250 யூரோஸ் கிட்டத்தட்ட. நம்மளோட இந்தியா காசுக்கு பார்த்தோம்னா 24,000 ரூபா அப்ராக்சிமேட்டா. அதில் இருக்கக்கூடிய காஸ்ட்லியஸ்டான பேக்கோட விலை எவ்வளோன்னு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட நம்மளோட இந்தியா காசுக்கு 1 கோடி ரூபான்னு சொல்றாங்க. ஸோ இவ்வளோ காஸ்ட்லியஸ்டான ஒரு பிராண்டை எப்படி இவர் உருவாக்குனாரு, எப்படி வந்துட்டு இவரோட லைஃப்ல நடந்த அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இவர் வந்து ஃபேஸ் பண்ணாரு அப்படின்றத பத்தி தான் இந்த வீடியோவில் நம்ம பேச போறோம். இந்த வீடியோட எண்டில் கண்டிப்பா வந்துட்டு உங்களுக்கு ரொம்பவே மோட்டிவேட் ஆகுன்றது வந்துட்டு நான் உத்தரவாதம் கொடுக்குறேன். ஏன்னா எனக்கு இதுல இருந்து 2 பயங்கரமான விஷயம் வந்து மோட்டிவேட் ஆச்சு. ஒன்று வந்துட்டு நம்ம கையில எதுவுமே இல்லை, காசே இல்லைனாலும் வந்துட்டு கண்டிப்பா நம்மளோட லைஃப்ல முன்னேற முடியும் அப்படின்றதுக்கு இந்த ஒரு ஸ்டோரி வந்து எடுத்துக்காட்டா இருக்கும். ரெண்டாவது வந்துட்டு ஒரு சக்சஸ் நம்ம வந்து பயங்கரமான ஒரு சக்சஸ் பார்த்துட்டோம், அதுக்கப்புறமும் வந்துட்டு நம்மளுக்கு ஒரு பயங்கரமான ஒரு ஃபெயிலியர் நம்மளுக்கு வருது அப்படின்னா அங்கேயே துவண்டு போயிடாம நம்ம அதுக்கப்புறமா என்ன பண்ணுன்றதை யோசிச்சு படிப்படியா வந்துட்டு நம்ம கிட்ட இருக்க நாலேஜை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணோம் அப்படின்னா முன்னாடி இருந்ததை விட பயங்கரமான ஒரு சக்சஸ் நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்றதுக்கு இந்த ஒரு ஸ்டோரி வந்துட்டு உதாரணமா இருக்கும் அப்படின்றத சொல்லிட்டு நம்ம வந்துட்டு வீடியோக்குள்ள போகலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதோட நான் போஸ்ட் பண்ற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல வரணும் அப்படின்னா பெல் ஐக்கனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. நீங்க பண்ற ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் அடுத்தடுத்த வீடியோஸ் மேக் பண்றதுக்கு ரொம்பவே மோட்டிவேட் பண்ணும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். லூயி விட்டான் இவரோட ஆரம்ப காலகட்டங்கள் பார்த்தோம் அப்படின்னா 1821 பிரான்ஸ்ல உள்ள ஒரு சின்ன கிராமமான ஆன்ஷே, ப்ரொனன்சியேஷன் கரெக்டான்னு தெரியல, ஆன்ஷே அப்படின்ற கிராமத்துல வந்துட்டு பிறக்கிறாரு. ஸோ அங்க வந்துட்டு ஒரு சராசரி விவசாயியோட மகனா தான் வந்துட்டு அவர் பிறக்கிறாரு. எல்லாமே நார்மலா அவங்க லைஃப்ல போயிட்டு இருக்க சமயத்துல வந்துட்டு பிரான்ஸ்ல நெப்போலியானிக் வார் வந்துட்டு வெடிக்குது. ஸோ அந்த போர்னால இவங்களோட குடும்பம் வந்து பயங்கரமா பாதிக்கப்படுது. வேற வழியே இல்லாம இவங்களோட நிலத்திலே வேலை செய்யணுன்ற ஒரு சுச்சுவேஷன் வந்து ஸ்கூலுக்கெல்லாம் போகாம நிலத்துல வேலை செய்ய ஆரம்பிக்கிறாரு லூயி விட்டான். இதுக்கப்புறமா இவரோட 10வது வயசுல இவங்க அம்மா வந்து இறந்து போறாங்க. இவங்க அம்மா இறந்ததுக்கு அப்புறமா இவங்க அப்பா இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. இன்னொரு கல்யாணம் பண்ண ஸ்டெப் மதர் வந்துட்டு இவர் சரியா பாத்துக்காம ரொம்ப கொடுமைப்படுத்துறாங்க. ஸோ அதனால அங்க இருந்து பாரிஸ்க்கு போகணும் அப்படின்னு சொல்லி வந்து அவர் முடிவு பண்றாரு. இப்போ எப்படி நம்ம வந்துட்டு சென்னைக்கு போனா பொழைச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சு முக்காவாசி பேர் வந்து நம்ம சென்னையை நாடி தான் போறோம். ஸோ அதே மாதிரியே பிரான்ஸோட கேபிட்டல் சிட்டியான பாரிஸ்க்கு போனா நம்ம ஏதோ ஒரு வேலை பண்ணி பொழைச்சிக்கலாம்னு நினைக்கிறாரு. பட் அவரோட கிராமத்துல இருந்து பாரிஸ்க்கு கிட்டத்தட்ட 225 மைல்ஸ். சாப்பிட்றதுக்கு சாப்பாடு இல்லை, கையில காசு இல்லை, கரெக்டான ட்ரெஸ் இல்லை, எதுவுமே இல்லாமல் எப்படி வந்துட்டு அவர் பாரிஸ்க்கு போய் சேர போறாருன்றது அவருக்கே ஒரு பெரிய கேள்விக்குறியாக தான் இருக்கு. ஸோ இப்படி இருக்க சமயத்தில் ஆனால் அவர் முடிவு பண்ணிட்டாரு, கண்டிப்பாக நம்ம அங்கேருந்து பாரிஸ்க்கு போகிறோம்னு சொல்லி வீட்டை விட்டு வெளியில் வந்துட்டாரு. வந்ததுக்கு அப்புறமா அவங்களோட கிராமத்துல இருந்து அப்படியே பக்கத்தில் இருக்க கிராமத்தில் நிறைய வேலைகள் செய்ய ஆரம்பிக்கிறாரு. ஸோ அப்படி வேலைகள் செய்யும் போது வந்துட்டு நிறைய மனுஷங்களை சந்திக்கிறாரு, நிறைய வெவ்வேறு வேலைகள் பார்க்குறாரு. சில பேர் வந்துட்டு சாப்பாடு கொடுக்குறாங்க, சில பேர் வந்துட்டு கொஞ்சமாக காசு கொடுக்குறாங்க. ஸோ இதை வச்சு அப்படியே அடுத்தடுத்த கிராமத்துக்கு மூவ் பண்ணிக்கிட்டே இருக்காரு. ஸோ அப்படி அவர் கற்றுக்கிட்ட வெவ்வேறு வேலைகள் வந்துட்டு என்னன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா வுட்டு, லெதரு, ஃபேப்ரிக்ஸ், ஸ்டோனு இதெல்லாம் வச்சுட்டு எப்படி ஒரு ப்ராடக்ட் உருவாக்குறது அப்படின்றத கத்துக்கிறாரு. உதாரணத்துக்கு வுட்டை வச்சு ஒரு டப்பா எப்படி பண்றது, இல்லை லெதர் வச்சுட்டு ஒரு பேக் எப்படி பண்றது, எப்படி தைக்கிறாங்க, எப்படி உருவாக்குறாங்க, இதெல்லாம் வந்துட்டு அவர் கத்துக்கிறாரு. அவரும் வந்துட்டு அதை பண்ண ஆரம்பிக்கிறாரு. இப்படி கத்துக்கிற இந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்துட்டு அவரோட லைஃப்ல ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்க போகுது அப்படின்றது அவருக்கே அந்த சமயத்தில் தெரிஞ்சிருக்குமான்னு தெரியல. ஸோ அந்த மாதிரி கத்துக்கிட்டு அடுத்தடுத்த கிராமத்துக்கு மூவ் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமா காசு சேர்த்து ஒரு வழியா பாரிஸ்க்கு போய் ரீச் ஆகுறாரு. பாரிஸ்க்கு போய் ரீச் ஆனதுக்கு அப்புறமா முதல்ல அவருக்கு கிடைக்கிற வேலை வந்துட்டு ஒரு பாக்ஸ் மேக்கர், அதாவது சூட்கேஸ் தயார் பண்ணி கொடுக்கறது, ஒரு கஸ்டமைஸ்டு பாக்ஸ் பண்ணி கொடுக்கறது. அதுதான் வந்துட்டு அவருக்கு முதல்ல கிடைக்கிற வேலை. பட் இதுல பெருசா அவருக்கு காசெல்லாம் கிடைக்காது, தங்குறதுக்கும் இடம் கிடைக்காது. பட் சாப்பிட்றதுக்கு நான் சாப்பாடு கொடுக்குறேன்னு சொல்லி மொசியூர் மார்ஷேல் அப்படின்னு சொல்லப்படுற ஒருத்தர் வந்துட்டு இவருக்கு வந்துட்டு வேலை கொடுக்குறாரு. இவரும் வந்துட்டு அப்போதைக்கு இருந்த சுச்சுவேஷனுக்கு ஓகே நம்ம இதை போயிட்டு இந்த வேலையை நல்லா கத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த வேலையில் ஜாயின் பண்றாரு. ஜாயின் பண்ணி அந்த ஜாயின் பண்ண சமயத்துல வந்துட்டு இந்த சூட்கேஸ், இந்த பாக்ஸோட ப்ரொடக்ஷன்
ப்ரொடக்ஷன்ஸ் வந்து ஜாஸ்தி ஆகுது. ஏன்னு சொல்லி பார்த்தோம்னா அந்த சமயத்துல தான் பாரிஸ்க்கு வந்து வெளியூர்லலாம் இருந்து ட்ரெயின்ஸ் விட ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அந்த ட்ரெயின்ஸ்ல வந்துட்டு பயங்கர ரிச் பீப்புள்லாம் வந்து டிராவல் பண்றாங்க. அவங்க என்ன மாதிரி ப்ராடக்ட்ஸ் எடுத்துட்டு போறாங்கன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா பெயிண்டிங்ஸ், ஃபர்னிச்சர்ஸ் இதெல்லாம் வந்துட்டு டிரான்ஸ்போர்ட் பண்றாங்க. ஸோ அப்படி இருக்க சமயத்துல அந்த பெயிண்டிங்ஸ் அது எல்லாத்தையும் வந்து ஒரு ப்ரொடெக்ஷனோட கொண்டுட்டு போற மாதிரி ஒரு பாக்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லி எல்லாரும் வந்துட்டு டிமாண்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அப்படி உருவாக்கப்படும் போது வந்துட்டு ஆல்ரெடி இருக்கிற சூட்கேஸ்ல தான் வச்சு இதெல்லாம் எடுத்துட்டு போறாங்க. பட் ஆல்ரெடி இருக்கிற சூட்கேஸ் பார்த்தோம் அப்படின்னா ஒரு மழை பெய்யும் போது நனையாம இருக்கிறதுக்காக கார்னர்ஸ் எல்லாம் வந்து பிளண்டா தான் வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க. பட் அப்போதைக்கு அது வந்து ஒரு நெகட்டிவ் ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா அதுல ட்ரெயின்ஸ்ல வந்து லோட் பண்ணும்போது அது ரொம்பவே வந்துட்டு கஷ்டமா இருந்திருக்கு. ஏன்னா அது பிளண்டா இருக்கும்போது அது ப்ராப்பரா வந்து ஸ்டாக் பண்ண முடியலன்ற பிரச்சனைனால வந்து இதை விட பெட்டரா ஏதாவது ப்ராடக்ட்ஸ் இருந்தா நல்லா இருக்கும்ன்றது வந்து எல்லார் மனசுலயும் தோணுது. ஸோ அப்ப வந்து இந்த லூயி வித்தம் என்ன பண்றாருன்னா முதல்ல ரெக்டாங்கிள் ஷேப்ல வந்துட்டு சூட்கேஸை உருவாக்குறாரு. அது மட்டும் இல்லாது இந்த ட்ரெயின்ஸ்ல எடுத்துட்டு போற பொருட்களுக்கு வந்துட்டு ஒரு சேஃப்டி இருக்கணும், திருடு போகாம இருக்கணும் அப்படின்றதுக்காக லாக்கிங் சிஸ்டம் அப்படின்ற ஒரு கான்செப்டே வந்துட்டு இவர் தான் வந்து கொண்டு வராரு. ஸோ இப்படி போயிட்டு இருக்கும்போது ஒரு நாள் வந்து இவரை தேடி ஒரு ரெகக்னேஷன் வருது. அதுவும் இவர் எதிரே பார்க்காத ஒரு அங்கீகாரம் இவருக்கு கிடைக்குது. பிரெஞ்சு குவீன் வந்துட்டு அவங்க யூஸ் பண்ற ஒரு பேக்கை பார்த்து இந்த பேக் வந்து ரொம்பவே நல்லா இருக்கு, இதை யாரு டிசைன் பண்ணது அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. அப்படி கேட்கும்போது இந்த பேக்கை டிசைன் பண்ணது லூயி வித்தம் அப்படின்னு தெரிய வருது. என்னதான் வந்து பிரெஞ்சு குவீன் கூப்பிட்டு அங்கீகாரம் கொடுத்தா கூட இவருக்கு வந்துட்டு மனசுக்குள்ள ஒரு இது இருந்தது. அவங்க அந்த பேக்கை டிசைன் பண்ணது மட்டும்தான் அவர், அந்த கம்பெனிக்கு ஓனர் வந்து அவர் கிடையாது அப்படின்ற பட்சத்துல ப்ராஃபிட் எல்லாமே வந்து அந்த கம்பெனிக்கு தான் கிடைச்சிட்டு இருக்கு. அதுக்கப்புறமா வந்து இந்த லூயி வித்தம் அப்படின்றவர் வந்து பிரெஞ்சு குவீனுக்கு கஸ்டமைஸ்டா அவங்களுக்குரிய பேக்ஸை வந்து டிசைன் பண்ணி கொடுக்குற ஒரு மனிதராகவும் மாறுறாரு. ஸோ அப்போ வந்து அவருக்கு ஒன்று தோணுது, ஏன் வந்து நம்மளுக்குன்னு நம்ம ஒரு கடை ஓப்பன் பண்ணக்கூடாது, நம்மளுக்கு இவ்வளோ திறமை இருக்கு, நம்ம நல்லா தான் வந்து டிசைன் பண்றோம், ஏன் வந்து நம்மளுக்குன்னு ஒரு கடை ஓப்பன் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி யோசிச்சு ஒரு கடையும் வந்துட்டு ஓப்பன் பண்றாரு. 1854 இவரோட கம்பெனி ஸ்டார்ட் பண்றாரு. அதுக்கப்புறம் நிறைய இனோவேஷன்ஸ் இவரோட கம்பெனியில் கொண்டு வராரு. உதாரணத்துக்கு முன்னாடி வந்துட்டு லெதர்ல பிளண்டா இருந்த அந்த சூட்கேஸ் வந்துட்டு எவ்வளோ கஷ்டமா இருந்துச்சு ஸ்டாக் பண்றதுக்குலான்னு பார்த்தோம் இல்லையா. அதுக்கப்புறமா அந்த மெட்டீரியலையே மாத்துறாரு, கேன்வாஷை வந்து ட்ரை பண்றாரு. கேன்வாஸ் மெட்டீரியல்ல வந்துட்டு நிறைய அட்வான்டேஜஸ் இருக்கிறத இவர் வந்து புரிஞ்சுக்கிறாரு. ஃபர்ஸ்ட் வந்துட்டு லெஸ் வெயிட், மனுஷங்களுக்கு வந்து ஈஸியா கேரி பண்றதுக்கு இருக்கு, வெயிட் கம்மியா இருக்கு, அவங்களால ஈஸியா வந்து கேரி பண்ண முடியுதுன்றதை புரிஞ்சுக்கிறாரு. ரெண்டாவது வந்துட்டு மோர் டியூரபிள், ரொம்ப நாளைக்கு உழைக்குது அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கிறாரு. மூணாவது வந்துட்டு வாட்டர் ரெசிஸ்டன்ஸ், தண்ணி நிறைய பட்டா கூட அந்த கேன்வாஷ் கிளாத்ல வந்து அவ்வளோ ஈஸியா வந்து அது உறிஞ்சாது அப்படின்னு சொல்லி அவருக்கு வந்துட்டு புரிய வருது. ஸோ அதனால அவர் கேன்வாஷ் மெட்டீரியல் சூஸ் பண்ணி அதுல வந்து சூட்கேசஸ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அது பயங்கர ஹிட் ஆகுது. 1858 பயங்கரமான ஹிட் ஆகுது. அவரோட பிசினஸ்ல வந்துட்டு அவர் பீக்ல போயிட்டு இருந்த டைம்னு கூட சொல்லலாம். நம்ம இன்னைக்கு யூஸ் பண்ணிட்டு இருக்க சூட்கேசஸ்க்கெல்லாம் ஒரு அடித்தளம் யார் போட்டதுன்னு பார்த்தோம்னா லூயி வித்தம் தான் சொல்லணும். ஏன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய மாடர்ன் சூட்கேசஸ் எல்லாம் வந்துட்டு அவர் தான் வந்து ஒரு இனிஷியேஷன் பண்ணியிருக்காரு. மக்களுக்கு எந்த மாதிரி யூஸ் பண்ணா ஈஸியா இருக்கும், பார்க்கறதுக்கு எது லுக்கா இருக்கு. உதாரணத்துக்கு இந்த கேன்வாஷ் அவர் சூஸ் பண்ணதுக்கு இன்னொரு காரணம் கூட இது வந்துட்டு கிளீன் அண்ட் மாடர்னா இருக்கு இதை பார்க்கும்போது அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரு டிஃப்ரெண்ட் கலர்ஸ் எல்லாம் கொடுக்குறாரு, எது வந்து நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்து. ஸோ இன்னைக்கு யூஸ் பண்ற மாடர்ன் சூட்கேசஸ்ல இருக்க நிறைய டெக்னாலஜிஸ், ஃபார் எக்ஸாம்பிள் இந்த லாக்கிங் சிஸ்டமா இருக்கட்டும், இது எல்லாத்துக்கும் ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட் வந்து கொடுத்தது வந்து லூயி வித்தம் அப்படின்னு சொல்லலாம். இதுக்கப்புறம் பிரான்ஸ்ல திருப்பி பயங்கரமான ஒரு போர் ஒன்று வெடிக்குது. அவரோட கடை எதுவுமே இல்லாமல் போயிடுது. கடையெல்லாம் வந்து சூறையாடப்பட்டுருது. எதுவுமே இல்லாமல் ஒரு ஹோம்லெஸ்ஸாக வந்து வீடே இல்லாமல், இப்போ அவர் மட்டும் இல்லை, அவருக்குன்னு ஒரு குடும்பம் இருக்குது, அந்த குடும்பத்தோடு சேர்த்து அவர் எதுவுமே இல்லாமல் ரோட்டில் நிற்கிற ஒரு நிலைமை வருது. சாப்பாட்டுக்கே கஷ்டம் அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன் வருது. அப்படி இருக்க சமயத்தில் இந்த வாரெல்லாம் கொஞ்சம் நார்மல் ஆனதுக்கு அப்புறமா அவர் பயங்கரமாக எடுக்கிற ஒரு டிசிஷன் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா, இந்த போர்னால நிறைய பெரிய பெரிய கடைகள்லாம் கம்மியான ரேட்டுக்கு வந்துட்டு அவருக்கு கிடைக்குது. ஸோ அவர் என்ன பண்றாருன்னா இருக்கிற கொஞ்சம் நஞ்ச காசெல்லாம் சேர்த்து திரட்டி வெளியிலலாம் கடனெல்லாம் வாங்கி கூட ஒரு பெரிய கடையை ஒன்று வாங்கி போட்டுடுறாரு. பட் அது வந்து ரெண்டு விதமாகவும் முடிஞ்சிருந்திருக்கலாம். அன்னைக்கு இருந்த காலகட்டங்களுக்கு வந்துட்டு எய்தர் திருப்பி அவர்னால வந்துட்டு அந்த கடையை வந்து ப்ராப்பராக மேலே எடுத்துகிட்டு வர முடியாமல் போயிருந்துச்சுன்னா கண்டிப்பாக அது மிகப்பெரிய ஃபெயிலியர் அவருக்கு. பட் அவர் வந்து துணிஞ்சு ஓகே இது இப்போ நம்ம வாங்கிடலாம், வாங்கணும்னா நம்மளால கண்டிப்பாக அதை டெவலப் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி அவர் ஒரு பெரிய கடையை வந்துட்டு வாங்கி போட்டுடுறாரு. வாங்கி போட்டதுக்கு அப்புறமா அவர் சும்மா இல்லை, அடுத்தடுத்து அவரோட ப்ராடக்ட்ஸ்ல இனோவேஷன் கொண்டுட்டு வராரு. உதாரணத்துக்கு இதுக்கப்புறமா ஒரு ஹேண்ட்பேக் அப்படின்ற ஒரு கான்செப்டே வந்துட்டு லூயி வித்தன்றவர் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறாரு. பெண்களுக்கு வந்துட்டு விதவிதமான ஹேண்ட்பேக்ஸ் இருக்கிற மாதிரி. ஃபர்ஸ்ட் வந்துட்டு அது பெருசாக வந்து கிளிக் ஆகலை, யாருமே வந்து வரவேற்கப்படலை. பட் அதுக்கப்புறமா பெண்களுக்கு ஏற்ற மாதிரி அவங்களோட ட்ரெஸ்ஸுக்கு ஏற்ற மாதிரி நிறைய டிசைன்ஸ், நிறைய மாடர்ன் டெக்னாலஜிஸ் எல்லாம் அவர் வந்துட்டு யூஸ் பண்ண ஆரம்பிச்சாரு. பார்க்கறதுக்கே வந்துட்டு ஒரு அட்ராக்ஷனை கிரியேட் பண்ற மாதிரி ஹேண்ட்பேக்ஸ் எல்லாம் வந்துட்டு அவர் உருவாக்க ஆரம்பிச்சாரு. ஸோ பெண்கள் அதை பயங்கரமா வந்துட்டு ஈர்க்க ஆரம்பிச்சது. ஸோ இன்னைக்கு வந்து நம்ம டிஃப்ரெண்டான ஹேண்ட்பேக்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணிருக்கோம் அப்படின்னா அதுக்கு ஸ்டார்டிங்ல ஹேண்ட்பேக்ன்ற ஒரு கான்செப்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணதே வந்துட்டு இந்த லூயி வித்தம் தான் சொல்லணும். அதுக்கப்புறமா வந்து
வந்துட்டு அவரோட பிஸ்னஸ் பயங்கரமாக டெவலப் ஆகுது. அவரோட பிஸ்னஸ் வந்துட்டு நிறைய ஃபாரின் கண்ட்ரீஸ்க்கெல்லாம் வந்துட்டு எக்ஸ்டெண்ட் பண்ணுறாரு. லண்டன், எஜிப்த் இந்த மாதிரி கண்ட்ரீஸ்க்கெல்லாம் வந்துட்டு லூயி விட்டான் அப்படின்ற பிராண்ட் வந்துட்டு இது பண்ணுறாரு. அதுக்கப்புறம் ரிச் பீப்புள்ஸ் எல்லாருமே யாரெல்லாம் வந்துட்டு ஃப்ரான்ஸ்க்கு வந்துட்டு போகிறாங்களோ இல்லை வேற ஏதாவது நாட்டுக்கு போகும்போது இந்த பிராண்டை பார்த்தாங்க அப்படின்னா இந்த பிராண்டுக்காகவே வாங்க ஆரம்பிக்கிறாங்க. தந்தை போல் மகன் அப்படின்னு சொல்கிற மாதிரி இந்த லூயி விட்டான் அப்படின்றவரோட பையனும் வந்துட்டு பயங்கரமாக வந்து இவங்களோட பிஸ்னஸை டெவலப் பண்ணுறாரு. நிறைய இனோவேஷன்ஸை கொண்டுட்டு வராரு. உதாரணத்துக்கு வந்துட்டு டம்ளர் லாக் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை வந்துட்டு முதல்ல சூட் கேஸில் வந்து இப்போ வந்து நம்மளுக்கு நம்பர் லாக்னு சொல்கிற மாதிரி அப்போ வந்துட்டு கீ போடுற லாக் வந்து அவர் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணாரு அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாது லூயி விட்டான் அப்படின்றவர் வந்து அவரோட 72வது வயசில் வந்து இறந்து போயிட்டாரு. அவரோட மரணத்துக்கு காரணம் வந்து இன்னுமே வந்து மர்மமாக தான் இருக்குது, அவர் எப்படி இறந்து போனாருன்னு சொல்லி. ஸோ அந்த பையன் வந்து இவர் இறந்து போனதுக்கு அப்புறமா அவங்களோட பேக்ஸ்ல எல்லாத்துலயுமே வந்துட்டு லூயி விட்டான்ல இருந்து எல்வி அப்படின்ற ஒரு சிம்பிளை வந்துட்டு கிரியேட் பண்றாரு. முதல்ல பிராண்டுக்கு ஒரு சிம்பிள். இன்னைக்கு வந்துட்டு நம்ம பென்ஸ் இது எல்லாமே பார்க்குறோம். ஒரு பிராண்ட் ஒரு ப்ராடக்ட்னாலே அதுக்கு வந்துட்டு ஒரு சிம்பிள் இருக்குது, ஒரு இது இருக்குதுன்னு சொல்லி அதை பார்த்தோன்னே நம்ம கண்டுபிடிக்கிற மாதிரி அதுக்கு முதல் அடித்தளம் போட்டது லூயி விட்டான் அப்படின்றவங்க தான். இவங்களோட பிராண்ட் அப்படின்றத காட்டுறதுக்காக எல்வி அப்படின்றத வந்துட்டு அவங்களோட பேக்ஸ்ல பர்சஸ்ல எல்லாத்துலயுமே வந்துட்டு பதிக்க ஆரம்பிச்சாங்க. அது மட்டும் இல்லாது பிரைஸ் டேக் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்துட்டு லூயி விட்டான் தான் கிரியேட் பண்ணியிருக்காரு. ஏன்னா அந்த காலத்துல வந்துட்டு பேரம் பேசி வாங்குறதுன்றது ரொம்ப நார்மலான விஷயமா இருந்திருக்கு. உங்களுக்கு வாய்த்திறமை இருக்குன்னா நீங்க பேரம் பேசி கம்மியா வாங்கிக்கலாம், இல்லைன்னா வந்துட்டு கொடுக்குற விலைக்கு வாங்கிக்கலான்ற ஒரு சிச்சுவேஷன் இருக்கு. அதை மாத்தி கான்ஸ்டன்டா இந்த பொருளுக்கு இதுதான் விலை, இதுல இருந்து குறைக்க முடியாது, இதுல இருந்து நாங்க இன்க்ரீஸ் பண்ணியும் விற்கலன்ற ஒரு பிரைஸ் டேக்ன்ற கான்செப்டையும் வந்துட்டு லூயி விட்டான் தான் வந்து கொண்டு வந்திருக்காரு. நம்ம வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். சாரி, நான் வந்து லைட் வந்து கவனிக்கவே இல்லை. ஸோ லைட்டிங் வந்து ரொம்ப கம்மியாக இருந்திருக்கு இதுக்கு முன்னாடி இந்த வீடியோலாம். ஸோ இதுக்கப்புறம் போடுற வீடியோஸ்லாம் வந்துட்டு நான் கொஞ்சம் லைட்டிங் வந்து பிரைட்னஸ் பார்த்துக்கிறேன். ஓகே, நம்ம வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். ஸோ இந்த ஸ்டோரியை தான் வந்து நான் உங்களுக்கு சொல்லணும்னு நினச்சேன். கண்டிப்பாக இந்த ஸ்டோரி உங்களுக்கு ரொம்பவே மோட்டிவேட் பண்ணியிருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா 13 வயசு சின்ன பையன் வீட்டை விட்டு வெளியில் வந்து ரொம்பவே ஹார்ட் ஒர்க் பண்ணி கஷ்டப்பட்டு அவங்களுக்குன்னு ஒரு சாம்ராஜ்யத்தை கிரியேட் பண்ணி இன்னைக்கு வரைக்கும் பாரிஸில் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பில்டிங் இருக்குது லூயி விட்டான் அப்படின்னு சொல்லி. ஸோ அது இன்னைக்கு வரைக்கும் வந்து இருந்துட்டு இருக்கு. அதுக்கப்புறம் நிறைய பேருக்கு கைக்கு மாறினா கூட பட் அதே பேரோட அதே பேக் ட்ரெண்ட்ஸோட வந்துட்டு இன்னமுமே வந்து அந்த லூயி விட்டான் நின்றுட்டு தான் இருக்கு. ஸோ இந்த ஸ்டோரி உங்களை பயங்கரமாக இன்ஸ்பயர் பண்ணியிருக்கும்னு நான் நினைக்கிறேன். இது மாதிரி வேற ஏதாவது டாபிக்ஸ் பற்றி நான் உங்களுக்கு சொல்லணும்னாலும் வந்து நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க. அண்ட் இந்த வீடியோ கேட்டதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து எப்படி இருந்துச்சு அப்படின்றதையும் வந்துட்டு உங்களோட ஒப்பீனியன்ஸை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க. நான் கண்டிப்பாக பார்க்குறேன். வேற ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். until then this is me Vaski Renraj. Bye bye, take care, keep smiling. அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நீங்கள் பண்ணுற ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் அடுத்தடுத்த வீடியோஸ் மேக் பண்ணுறதுக்கு ரொம்ப மோட்டிவேட் பண்ணும். See you next video.